அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். நட்பையும் மகிழ்ச்சியையும் இரட்டிப்பாக்கும் மனிதர். அழகான திட்டங்கள், அடுத்தவர்களின் நம்பிக்கைக்கு துணை நிற்பது என்று எப்போதும் எல்லாருக்கும் வழிகாட்டியாய் நிற்கும் தயாரிப்பாளர் திரு தனஞ்செயன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். நன்றி கவிதா மேடம். இங்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள்லாம் கரெக்டாக டைம்லேயே வந்துட்டீங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஈவெண்ட்டை. அப்போ நான் சார்கிட்ட சொல்லிட்டு என்ன உள்ளே வாங்க சார், எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, எல்லார்ட்டும் விஷ் பண்ணிகிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன செக்லிஸ்ட்டில் மிஸ் பண்ணது பொக்கேங்க. அதை தமிழில் போட்டுறதுங்க. தமிழில் எல்லாருக்கும் பொக்கே கொடுக்கணுன்ற லிஸ்ட்டு போடல. அதனால் நினச்சி திடீர்னு பார்த்தா பொக்கே காணும், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி தான் ஒரு பொக்கே எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். தமிழில் போட்டு பொக்கே கொடுக்காத சக்ஸஸ் மீட்டுன்னு போட்டுறாதீங்க. ஸோ நன்றி, போடாத எல்லாருக்கும் நன்றி. மார்கன், இந்த படத்தை வந்து நான் ஒரு 3 மாதம் முன்னாடி படம் பார்த்த உடனே நான் சொன்னேன் விஜயண்ணே சார்கிட்ட, இந்த படம் சூப்பராக வரும் சார், கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சார் அப்படின்னாரு. ஏன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் சூப்பரான படம் தான். ஆனால் அவர் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு வரி இருந்துகிட்டே இருக்கும், இந்த படம் வந்து எனக்கு ஒரு பிரேக் த்ரூ படமாக அமையுமா, நான் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எப்போவுமே அவருக்கு இருக்கும். எல்லாமே அவர் நடிக்கிற படமாக இருந்தாலும் தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு சின்ன வரி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்த கட்டம் போனோம் அப்படின்னு பரபரப்பாக இயங்குகிற ஒரு நடிகர் தயாரிப்பாளர் தான் விஜயானி சார். பரபரப்புன்னா நம்மளுக்கெல்லாம் 365 நாள் 24 மணி நேரம் தான் இருக்குது. அவருக்கு மட்டும் 760 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு 48 மணி நேரம் இருக்குதுன்னு. பரபரப்புன்னா அவ்வளோ பரபரப்பு. நேற்று நைட்டு இதில் போய் பாரிஸில் போயிட்டு கன்சர்ட் பண்ணிவிட்டு லைவ் அண்ட் கன்சர்ட் பண்ணிவிட்டு துபாய் வந்து இங்கேருந்து இன்றைக்கி வந்து இந்த சக்ஸஸ் மீட் அட்டன் பண்ணுறாரு. அந்தளவு பரபரப்பு. வேறு யாராக இருந்தாலும் இப்போ நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது 5 மணிக்கு, இங்கே 10 மணிக்கு வந்து சக்ஸஸ் மீட்டில் வர மாட்டாங்க. அந்தளவு டயர்டாகிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, இந்த படம் என் கமிட்மெண்ட், நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழைக்கிறார் பாருங்கள். அந்த உழைப்புக்காக கிடைச்ச வெற்றியை தான் நான் மார்கனுடைய வெற்றியை பார்க்குறேன். அண்டு கண்டிப்பாக இது வந்து அவருடைய மாபெரும் உழைப்புக்கும் அவருடைய கமிட்மெண்ட்டுக்கும் அந்த நான் வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோடு ஓடிட்டுருக்கார்ல, அவருக்கு கிடைச்ச ஒரு பிளெஸிங்காக நான் பார்க்குறேன். இந்த படம் மூலமாக 2 சூப்பர் டூப்பர் டேலண்ட் அறிமுகமாக இருக்குது. ஒன்று வந்து லியோ ஜான் பால். நம்ம அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகச்சிறந்த ஒரு எடிட்டர். பல முக்கியமான படங்களுக்கு எடிட்டராக இருந்து அந்த படங்களுடைய வெற்றிக்கு காரணமான லியோ ஜான் பாலுக்கு வந்து ஒரு பெரிய டெபு. அண்ட் கங்க்ராட்ஸ் லியோ, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. உங்க கூட 2 படம் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் டைரக்டராக அறிமுகமாகறீங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான படம், அவ்வளோ ஈஸியான படமே கிடையாது. ரொம்ப டிஃபிகல்ட். இதை எப்படி எடுத்தீங்க? படம் பார்த்து முடித்த உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான படம் மட்டும் இல்லை, ஒரு நம்ம கலாச்சாரத்தையும் நம்முடைய கல்ச்சரையும் பிரதிபலிக்கிற ஒரு படமாக, அதாவது கோ பேக் டு த சித்தர்கள் அந்த வாழ்க்கையும் கொண்டு வந்து அதில் ஒரு ஆமை, அது பிறகு ஒரு சின்ன ஒரு பையன் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு பல எமோஷ்னல் விஷயங்களை கொண்டு வந்துட்டு தான் இந்த படம் வந்து டோட்டலாக டிப்பிக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் இல்லாமல், டிப்பிக்கல் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் இல்லாமல் பல புது விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அருமையான த்ரில்லர் படமாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷம் 2025 வெளிவந்த படங்களில் மிக முக்கியமான படமாக எல்லோருமே மார்கன் படத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி லியோ ஜான் பாலுடைய வெற்றியை நான் பார்க்குறேன். லியோ ஜான் பால், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததாக அஜய் திஷான். அஜய் நான் நிறைய வருஷம் பார்த்துருக்கேன், சின்ன பையனாக பார்த்து 5 வருஷமாக பார்த்துட்டு இன்றைக்கி திடீர்னு ஹீரோ வந்து நிற்கிறாரு. திடீர்னு என்கிட்ட ஒரு நாள் சொல்கிறாரு, விஜயானி சார், சார் நம்ம சார் ரொம்ப அங்கேயே பேசிகிட்டே இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் ரொம்ப பேசிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் வந்துடுறீங்களா சார்? சார் இங்கே வந்துடுறீங்களா, பேசிடலாமா சார்? ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது மேடையில் யாராவது பேசும்போது கொஞ்சம் நீங்கள் பேசாமல் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அஜய் திஷானுடைய அறிமுகம் ஒரு 2 வருஷம் முன்னாடி விஜயானி சார் சொன்னார், கண்டிப்பாக அவனை ஹீரோ ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ ஒரு சூப்பரான கதையோட, அந்த கதையில் அவருக்கு ஒரு பிரமாதமான ஒரு மைலேஜோட இப்படி அறிமுகப்படுத்துறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் என்னுடைய தங்கச்சி பையனை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவ்வளோ பிரமாதமாக எல்லா இடத்துலையுமே பாராட்டு அஜய் திஷானுக்கு வந்துடுச்சு. ஒரு நல்ல நடிகர் அறிமுகமாயிருக்காரு, ஒரு ஹீரோ அறிமுகமாயிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் சரி, எல்லா ஆடியன்ஸும் சரி பாராட்டும் போது, அஜய் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா ஆஸ் அ குட் ஹீரோ. ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஹீரோவாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் 2 விஷயம் சொல்லி ஆகணும். ஒன்று வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் வரும்போது நீங்கள்லாம் ஊடகங்கள்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அதுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணி எல்லாம் இது பண்ணுறீங்க. ஆனால் இந்த படத்தை வந்து உடனே பார்த்து அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில்
இன்னும் பல பேர் முன் வரணுன்றது என்னுடைய கோரிக்கை. அதாவது இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிஸியான ஒரு எஜுகேஷனிஸ்ட், பிஸியாக படங்கள் 15 படம் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஐசரி கணேஷ் சார் வந்திருக்காருல, அவருக்கு நம்மளாம் வந்து தேங்க் பண்ணணும். அவ்வளோ பிஸியான ஒரு மனிதர் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை பார்த்து வேக்கிற ஒரு மனிதர் வந்து இந்த மீட்டுக்கு வராருன்னா ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்திருக்கார். உடனே வந்து அடுத்த படத்துக்கு விஜயானி சார் டேட் கேட்டு அப்படிலாம் வரல. அவர் கேட்டோன்னா விஜயானி சார் 3 படம் 5 படம் பண்ணி தருவார். ஆனால் அவர் வந்தது வந்து ஒரு இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஒரு சப்போர்ட் அப்படின்னு வந்தார்ல. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் ஒரு படத்தை வந்து நம்ம கேட்டு சார் படம் பாருங்கள், ஒரு ட்வீட் போடுங்க, அந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் தமிழ் சினிமா இருக்குது. தமிழ் சினிமாவில் பல பேர் என்கிட்ட வந்து கேட்டே இருப்பாங்க, சார் இன்னும் பல பேரை பார்க்க வைக்கணும், அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. காரணம் என்னென்னா, ஒரு நல்ல படம் பிக்கப் ஆகுதுன்றது ஓகே, அடுத்தடுத்த வாரங்கள் 4 படம் 5 படம் வந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு படம் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சினிமாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை. எப்படி வந்து இன்றைக்கி ஐசரி கணேஷ் சார் இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாரோ, அது மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு எல்லா படத்தையும் பாருங்கள், உங்கள் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படத்தை பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன தகவல் வந்தாலே சரி, இந்த படத்தை பார்த்து நம்ம ஆதரவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய இயக்குனர்களும் பெரிய பெரிய தயாரிப்பாளர்களும் இதை பண்ணாங்கன்னா இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு படம் போய் ரீச் ஆகும். இல்லைனா அந்த படக்குழுவே போராடிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த படக்குழுவே இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு போராட்டம் பண்ண வேண்டி இருக்குது. அந்த மாதிரி போராட்டங்கள் குறையணும். அந்த ஒரு நல்ல படம் எடுத்தாலே போகிறோம், நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு ஆதரவாக இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம கூட இருந்து நம்ம படத்தை வெற்றி அடையிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணோம். எப்படி ஊடக நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் பாராட்டுறீங்களோ, எப்படி சப்போர்ட்டாக இருக்கீங்களோ, அந்த மாதிரி இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரி இருக்கணும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தா ஒரு படத்தை வந்து கொண்டு போய் செல்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்ற எதிர்பார்ப்பில் தான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன். அட் த சேம் டைம் விஜயானி சார் ஒன்றே சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த தேங்க்யூ மீட்டோட நீங்கள் முடிக்க முடியாது. இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்னா நீங்கள் இன்னும் ஊருக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஐ டு அப்ரிஷியேட் டிஎன்ஏ படக்குழு. பார்த்திங்கன்னா அதர்வா அண்ட் நெல்சன் ஊராக இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய இடத்துக்கு போயிட்டு அந்த படத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போது துபாயில் போயிருக்காங்க, பல ஊருக்கு போயிருக்காங்க. அந்த படம் அதனால் பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல படம் எடுத்துட்டாலே போகிறோம், அதை மக்கள் மத்தியில் எப்படியாவது கொண்டு செல்கிறதுக்கு இன்னும் நம்ம உழைக்க வேண்டியிருக்கு. இன்றைய மீட்டோட நம்ம முடிஞ்சிச்சு நினைக்கக்கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். என்ன காரணம்னா, நம்ம நினைக்கிறோம் அது இனிமேல் மக்களே பார்த்துருவாங்க, பிக்கப் பண்ணிவிடுவாங்க, ஊடகங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்லாம் அந்த காலகட்டம் இல்லை. வாரம் படங்கள் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது, நல்ல நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு, மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இன்னும் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அவங்களெல்லாம் படம் பார்க்க வைக்கணும். மாமன் படத்தை வந்து சூரிய அவர்கள் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி பெரிய வெற்றிகரமாக மாற்றியிருக்காரு. அதே மாதிரி இப்போது டிஎன்ஏ படக்குழுவும் பண்ணிகிட்ருக்கு. நீங்களும் மார்கன் படத்தை இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான படம் வரும்போது ஆதரவு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட், தாழ்மையான ரிக்வெஸ்ட். அதை வந்து எல்லோரும் எடுத்துக்கிட்டு படத்தை பார்க்கணும். படத்தை பார்க்குறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்கக்கூடாது, படம் பார்க்க வைக்கிறதுக்கே படத்தை எல்லோரும் பார்க்கணும். படத்தை பார்த்து இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது ஆதரவு கொடுக்கணும். இந்த என்டையர் படக்குழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபாத்திமா விஜயாண்டனி மேடத்துக்கும் சரி, விஜயானி சாருக்கும் சரி, தொடர்ந்து அவருடைய படங்கள். இந்த படம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன், இந்த படம் ஒரு நல்ல வியாபாரம் ஆச்சு ப்ரீ ரிலீஸ்லேயே. இப்போ ரிலீஸ் ஆன பிறகு ஒரு நல்ல கலெக்ஷனை எட்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆல் ஓவர் இந்த தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் நல்ல ரெஸ்பான்ஸ். ரிலீஸ் ஆகும்போது ஒரு கம்மியான ரெஸ்பான்ஸில் ஆரம்பித்து அந்த வாரம் வந்த படங்களில் முக்கியமான படமாக மாறி இன்றைக்கி கலெக்ஷனில் நல்லா வந்துட்டுருக்கு. 2 வாரம் இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக போய் பெரிய வெற்றி அடையணும். விஜயானி சார் அவர் எதிர்பார்க்குற மாபெரும் வெற்றிகள் அடுத்தடுத்து காத்திருக்கு. அடுத்ததாக சக்தி திருமகன் வரப்போது. அந்த படத்தை ஒரு நல்ல பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி டிஜிட்டல் ஓடிடிலே வந்திருக்கு. அடுத்தடுத்த கட்டத்தில் எல்லா வியாபாரமும் ஆகி அவர் வந்து பல வெற்றிகளை குவிக்கணும்னு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.